ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம மொட்டு காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 காளான் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை எப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சம் கடுகு எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் இஞ்சியும் பூண்டும் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டு போடுறனால போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதும் தக்காளி போட்டுக்கணும். 2 தக்காளி போட்டிருக்கேன், வதங்கட்டும். அப்புறம் மஞ்சத்தூளும் சிக்கன் தூளும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் போல் பட்டாணி அப்புறம் காளான் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தொளிக்கிறனால தொளிச்சுக்கோங்க. இல்லை இதுலேயே தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா வதங்கி வெந்துருச்சு. வெந்ததும் அந்த பட்டாணி வெந்துருச்சான்னு பார்த்துட்டோம்னா அது வெந்துருச்சுனாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுடு சாதத்துக்கும் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.